ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை பாருங்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் அல் கிஃபாரி அரபி, அதுவும் குறைஷி குலத்தை நெருக்கமான அரபி. அரபு என்ற ஒரு அந்த இனப்பற்றிலேயே வளர்ந்தவர்கள். சரியா? ஒரு சபையில் ஆலோசனை நடக்கிறது. அபூதர் அல் கிஃபாரி ஒரு கருத்தை வைக்கிறார். பிலால் இப்னு ரபாஹ் யார்? அடிமையான ஒரு கருப்பு நிறத்து ஒரு அடிமையவர். பிலால் இப்னு ரபாஹ் எழுந்து சொன்னார்கள், அபூதரே, இந்த கருத்தில் நான் மாறுபடுகிறேன். இப்னு சௌதா, கருப்பியின் மகனே, உட்கார் என்றார்கள். அங்க ஒரு தன்மை மேலோங்கிருச்சு. அந்த இனவெறிங்கிற ஒரு தன்மை மேலே வந்துருச்சு. கருப்பியின் மகனே என்று சொன்னவுடன் பிலால் அவர்களுக்கு ஏன் அவங்க அதை விட்டு வெளியே வரணும்னு தான் இஸ்லாமிக்கே வந்திருக்காங்க. அந்த கருப்பினத்தை விட்டு வெளியே வந்து மதிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இஸ்லாமியை தேடி வந்திருக்கிறாங்க. இப்போ அதுவே மறுக்கப்படும் போது பிலால் அவர்கள் மனம் துவண்டு விடுகிறார்கள். உடனடியாக பகை பார்த்துக்கலான்லாம் போகல. இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும். நல்ல தன்மையை கவனிங்க. அந்த பிரச்சனை தீர்க்கப்படணும். 2 பேருக்குள்ள பகைமை உருவாயிடுச்சு. அவங்களால முகம் கொடுத்து பேச முடியல. அதுக்கப்புறம் அந்த முகம் கொடுத்து பேசுறதுக்கு யாராவது வேணும். யார்கிட்ட போக முடியும்? ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே நிகழ்வு சொல்றாங்க. அபூதர் அல் கிஃபாரியை கூட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட்டு வந்து சட்டையை பிடிச்சாங்க. அபூதர், பிலால் அவர்களுடைய தாயை பற்றி நீ பேசினாயா? நீ ஜாஹிலியத், அறியாமை கால மக்கள் எதில் இருக்கிறார்களோ அதில் தான் இன்னும் இருக்கிறாய் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவங்களுக்கு பட்டுடுச்சு. தப்பு பண்ணிட்டோம். சரியா? தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்மளை மேன்மையாக நினைச்சிட்டோம், ஒருத்தரை கீழே நினைச்சிட்டோம். உடனடியாக மதீனாவில் அன்சாரிகள் எல்லோரும் நிற்கக்கூடிய சூழ்நிலை, மதீனாவுடைய இடம், எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்கட்டும் என்று பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள், பிலாலே, என் மீது ஏறு. நீ என் மீது ஏறி இந்த மக்களுக்கு நிரூபித்து விடு, நீ தான் என்னை விட மேன்மையானவர் என்று. அது நடக்கும் வரை இந்த இடத்திலிருந்து நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று படுத்துக் கொள்கிறார்கள். உடனடியாக பிலால் அவர்கள் எடுத்து அவர்களை கைப்பிடித்து தூக்கி கட்டி அடைத்தார்கள். அவங்களுக்கும் பழி தீர்க்கணுங்கிற நோக்கம் இல்லை. அவங்க தவற உணர்ந்துட்டாங்க. 2 பேரும் சகோதரர்களாக மறுபடியும் வாழணுங்கிறதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ்ட்டே அவங்க போனாங்க. இல்லை மறைச்சி அந்த பகையை வேற வகையில் வெளிப்படுத்தி இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பகையாக இருந்த, அவர்களுக்கு எதிரிகளாக வாழ்ந்த மக்காவாசிகளிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறை, தன்னுடைய சாட்சா ஹம்சாவுடைய ஈரக்குலையை கடித்து துப்பிய பெண். ஹம்சாவுடைய இழப்பு ரசூலுடைய வாழ்வில் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இழப்பு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்தின மாதிரி அழுதுகிட்டே வேற யாருக்கும் ஜனாசா தொழுகை நடத்தல. அவ்வளவு தக்பீர்களை சொல்லி தொழுகை நடத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த பிரிவு ரசூலுல்லாஹ்வால ஏற்றுக்க முடியல. அதுவும் கொடூரமான கொலை செய்யப்பட்டு தன் சாட்சா இறந்தது அவங்களால அங்கீகரிக்கவே முடியல.